இந்த 17 யோகத்துக்கு நான் யார்? கடவுள். நீதான் கடவுளா? ஆமா. எப்படி? அந்த ஆதி சிவனத்தில் ஈரேல் சாதபரம் படைத்திருக்கின்றேன். அந்த சிவபெருமான் கூட என்னை பார்த்தா ஆதி கையில ஓடியது கழித்திருவார். அண்ணவே எனக்கு தந்திரவசியமா ஏமாற்றி வரத்தை கொடுத்து விட என்று ஆதிகளை சென்று விட்டார். சரி, எதற்காக நான் இந்த கூத்தாட்சி பலத்தில் வர வாங்கினேன்? ஏன் என் பார்த்தனார்களாகிய பத்மாசுரன், வானாசுரன், நீராசுரன், கங்காசுரன் இப்படி எல்லாம் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அம்புட்டாசுரன் அழிவுகளை அழிப்பதற்காக அந்த முருகப்பெருமானாகப்பட்டவர் அந்த ஆதிகிருஷ்ணன் அனைவரும் தத்திர வசமாக அனைவரையில் எங்கள் பகுதியை அழைத்து அழைத்து துரோகி அண்டவர்கள் அழிப்பதற்காக நான் ஓமப்படிக்கார மரத்தை பத்திரவசமா ஆதிசுவனை உலகத்திற்கு வர வைத்து 55 இருந்தவர் பெண்மணிக்கும் 60 வயதில் ஒரு ஆண்மகனுக்கும் எல்லட்டு தம்பதிகளுக்கு எப்படி பிள்ளை பிறகு? எப்படி பிறகு? பிறந்து வந்த என்னை அள்ளிக்கட்டும் என்று வர வாங்கினேன். அண்டவர் யோசிக்காமல் வரத்தினை கொடுத்து விட்டு சென்று விட்டார். இப்பொழுது இந்த குத்தாட்சி பெண்ணும் கோபுரத்தன இடத்தில் கண்டார். மண்டையில் அடித்து உடைத்து பெண்களை கண்டார். முருகேசு பெண்களை கண்டார். கண்களை அழைத்து சரி பெண்கள் என்னுடைய இரு கண்கள் 999 என்னை கண்டால் குடிபடைகள் அத்தனையும் எவ்வாறு இருக்கும்? ஓடி நடக்கிறது. பெண்கள் மட்டும் ஓடக்கூடாது, ஓடக்கூடாது. பெண்கள் இருக்காங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கென்று ஆலோசகர் என் மந்திரி இருக்கின்றார். என் மந்திரி எனக்கு எது பிடிக்காது என்பதை அண்ணவன் தான் அறிந்து கொள்வார். நான் கேள்விதான் கேட்பேன், அண்ணவன் பதில் சொல்வார். இப்ப வருவேன் எப்படி ஒரு மந்திரி குஜுரி மந்திரி ஆரோக்கியம் யாரா ஏண்டா நான் யாரு கேட்டா நீ என்னை டப் போட்டு கூப்பிடுவியா? இல்ல இல்ல இல்ல, நான் யாரா? நீங்க கடவுள். கடவுள் கடவுள் அப்படி சொல்ற பிடிச்சு
அப்படி சொல்றான்னு சொல்லு. சபாஷ் சபாஷ் புகழ்ந்து புகழ்ந்து ஏய் ஏய், என்ன புள்ளு சொல்ற என்ன புள்ளுன்னு கேட்டு. அப்படி சொல் அப்படி சொல் அப்படி சொல்லு. ஏய் ஓய், எனக்கு எது பிடிக்கும் உங்களுக்கா? பிடிக்காது என்பதெல்லாம் தாங்கள் தான் எடுத்துரைப்பேன் உங்களுக்கு இருந்தாலும் இந்த நாட்டுக்கு நான் யாரா நீங்க தான் கடவுள். கீழே போயிருச்சா வந்துருச்சு. டேய் ஓய், நான் நடிச்சா நீ நினைப்பியா இல்ல, நீங்க பண்ற மாதிரி நானே என்னையும் பண்ண சொன்னீங்க. அப்ப நான் போனா நீ போவியா நாம போய்தான் ஆயிரம் வேற வழி. நெருப்புடா. ஏண்டா நான் போனா நீ போவியா வரா ஏய், வர்றியா நான் கீழே இறங்கி வரணுமா ஆ. ஏய், நான் சாகா வரப்படிச்ச வேண்டாம் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என் மந்திரி ஊர்வாதில் போறேன் ஊர்வாதில் ரொம்ப போறாங்க என்னன்னு பார்த்து பாத்துருவாங்க. எங்கடா போன நிஜமா? ஊர்ல போன. கீழே இறக்கி போடு. நடக்கலாம் இல்லையா ஆமா. ஆ? ஆமா, நிஜமா. நல்லா இருந்தது நல்லா இருந்துச்சு. ஆ. நிஜமா? நான் கடவுள் நீங்க கடவுள். நான் என்னென்ன நல்லது செய்வேன் என்னென்ன நல்ல செய்வீங்க? ஆ. ஆண்களை கண்டா ஆ. மண்டையில் அனுப்பிய, ஆமா பெண்களை கண்டா புடவை அவுத்து கற்பை சூறையாடுங்கன்னு சொன்னேன். ஐயா விட்டு வாயா பாரு, கிழிஞ்சு ஒரு மணிப்பசாட்டா இருக்கும். வாயா பாரு, கிழிஞ்சு ஒரு மணிப்பசாட்டா. யாரடா சொல்றேன் உங்களை சொல்லல, யார அப்புறம் சொன்னேன் உங்களை சொல்லல, என்னை சொல்லவில்லை உங்களை சொல்லல. அவர் யார சொன்னாய் எங்க அப்பத்தான் சொன்ன. சரி சரி. பெண்களை கூறிவிட்டாய் நான் விட்டு விடுகிறேன் டேய் ஓய், நான் கோயில்களெல்லாம் நான் என்னடா நல்லது செய்வேன் நீங்களா? இப்படி இருக்கிற கோபுர கோயில்கள்லாம் நான் என்ன நல்லது செய்வேன் இடிச்சு தரமாட்டமாக்குவீங்க. ஏண்டா, நான் சிரிச்சா நீ சிரிப்பியா நான் யாரா நீங்க தான் கடவுள். நானு நீங்க தான் கடவுள். கடவுள் 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 கடவுள். கடவுள் நான் சிரிக்கலாம் நீ சிரிக்கலாமா சிரிக்க கூடாது. சிரிக்க கூடாது தப்பு 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 போத்து போத்து தப்பு தப்பு. அப்படி அப்படி இருக்கிற அப்படி இருக்கிற அப்படியே இருக்கு. ஏய் ஏய், யாரா கேளு இல்ல, உங்களை சொல்லல. நீங்க சொல்றத நான் திருப்பி சொன்னேன். நீங்க சொல்றத நான் திருப்பி சொன்னேன். சொல்லக்கூடாது நான் சொல்லத்தே செய்யும் சரி சரி. ஏய் ஏய், அங்க சொல்லியா ஆமா. என்ன ஓய்,
சரி, போன வாரத்துல ஆ, நல்ல ஒரு ஆ, அடக்கமான பாடி எனக்கு ரொம்ப காம வெளியே இருக்குதுன்னு கொண்டு வர சொன்னேனே. ஆமா. அது என்னடா வீசி கிடந்துச்சு. அது நீங்க என்ன கேட்டீங்க? அடக்கமான பாடி கேட்டேன். அடக்கமான பொண்ணு தானே கேட்டியே. அதுதான் சுடுகாட்டுல போய் அடக்கம் பண்ண ஒன்ன தூக்கிட்டு வந்து. ஏய் போய் என்ன சொல்லுகிறாய்? நீங்க என்ன அடக்கமான பொண்ணு தானே கேட்டீங்க? ஆமா. அதே சுடுகாட்டுல போய் அடக்கம் பண்ண ஒன்ன தோண்டி எடுத்துட்டு வந்து. ஏடா, அதுவும் செய்வியா? நான் உயிரோடு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தால் சுடுகாட்டில் சென்று அடக்கமான பாடி எடுத்துட்டு வந்தேன் என்ற. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை திருப்பி ஓ, சொல்லுங்க. நான் கூறியதுதான் தவறா? ஆமா ஆமா. ஏன் எஜமையா? ஏய், நான் தவறவே ஒத்துக்கிற மாட்டேன். எஜமையா, கடவுள். நீங்க தான் கடவுள். ஆ. நீங்க இந்த வீதியில போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆ, பூரா பேர் ஆண்கள் பூரா சிறப்பு எடுத்து கையில வைப்பாங்க. ஆண்கள் பூரா செருப்பு எடுத்து கையில வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அப்படி சொல்றேன். பெண்கள் பூரா என்ன தெரியுமா? நீங்க இந்த வீதியில நடந்து போனீங்கன்னு வச்சுக்க, போனா பொம்பளையில பூரா விளக்கமாத்த எடுத்து கையில வைப்பாங்க. எடுத்துக்கிட்டு கூட்டி போட்டு உட்கார வைக்க. அப்படி சொல். எடுத்து புகழ்றா. ஐயா புடுங்குடா. டக்குடா. ஏண்டா, நான் போய் நக்குவத இல்ல இவங்கள போய் சொல்லுவேன் நானு. அதான் ஏன் தந்திரி இருக்கட்டும். இருந்தாலும் ஆ. ஏய், ஓய், எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பது தாங்கள் தான் உங்களுக்கு யோசனை தெரிவிக்க வேண்டாம். மது மாது. நீங்க சிரிக்கிறீங்களா? அது அப்படியே மைசெட்காரி எக்கோ போட்டாரு. எங்கோ போட்டாங்க. நான் அடிச்சது எங்குவாங்க. அடிச்சதுங்க முன்னாடி திரி வைக்க அப்படியே அடுத்து மகமாய் நேரத்துக்கு வரவே கூடாது. பஸ்ஸில் கூட வர மாட்டேன். ஆமா. ஏய், ஓய், நான் கேள்விதான் கேட்பேன். கேளுங்க. நீங்கள் பதில் தான் கூற வேண்டும். கூறு. ஆலோசகர் நீ வந்து ஆ, ஆ, ஆ. அதனால் ஆ, ஆ, ஆ. என்னடா நல்ல வீடியோ எடுத்து போட்டு ஆரம்பத்துல சரி இருக்கட்டும். ஓர் அறிவு படைத்த சிவன் இது. ஓர் இறைப்படுத்தது ஆ, மண்ணு. மண்ணு. அது எதற்கு பயன்படுகிறது? நீ செத்தா உங்களை தூக்கி போட்டு புதைப்பதற்கு. ஏண்டா, நான் தான் சாகாவரம் படைத்திருக்கின்றேன். நான் எப்படி நான் சாவேன்? என்னை தூக்கி அந்த மண்ணில் புதைக்க முடியும்? அறிவற்ற மந்திரியே. இல்ல 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 வீடு கட்டுறதுக்கு பயன்படும். சபாஷ் சபாஷ். ஏய், இரண்டு அறிவு படைத்த சிவன் இது. இரண்டரை பிடித்த சிவன் புழு பூச்சி. அது எதற்கு பயன்படுகிறது? நீ செத்தா உன்னை கொத்திட்டீங்க. ஏண்டா, நான் தான் ஆசை வந்தா உன்னை கட்டிப்பிடிப்பேன். நீ இன்னைக்கு என்னை கட்டிப்பிடிக்க இல்ல அடி வலிக்குது. எதுவுமே வலிக்கிற. ஆமா, என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே புருஷனா? முருகேசனா என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே புருஷன் தானே. வலிக்கிறா. வலிக்குது. ஏன் அதுக்கு மேல அது ஈக்குதா? இல்லையா? டேய், ஓய், பொண்டாட்டி ரெண்டு தானே? பொண்டாட்டி ஒண்ணுதான். இன்னொரு பொண்டாட்டி இரண்டு வந்துருச்சா? பொண்டாட்டி இருக்குது, அது தள்ளி போயிடுச்சு. சரி இருக்கட்டும். ஆ. அப்போ மூன்று அறிவு படைத்த சிவன் எது? மூன்று அறிவிப்பறுத்த சிவன் எது? அதுதான் இது பறக்கும் பட்சிகள். பறக்கும் பறக்க தாவரங்கள். தாவரங்கள், மரம் செடி கொடி. மரம் செடி கொடி. அது எதற்கு பயன்படுகிறது? அது எதற்கு தேவைப்படும்னா, நீ செத்தா உங்களை போய் போட்டு எரிக்கிறதுக்கு பயன்படும்.
எனக்கு தான் இறப்பே கிடையாது. உங்களுக்கு தான் இறப்பு. இரண்டாம் மறுபடியும் என்னை தூண்டுகிறார். நிழல் கொடுக்கும். சபாஸ் சபாஸ். நான்கு ஒரு இடத்தை செய்ய. நாங்கிறது பச்சி வடை போண்டா. பச்சி வடை போண்டா. பச்சி வடை போண்டா கேள்விப்படவில்லையே. அது இல்லைங்க, பறக்கு பச்சி. சரி எக்கோ ஏண்டா ஓய். சரி பறக்கும் பச்சி ஆ. அது எதற்கு பயன்படுகிறது? அதெல்லாம் கொத்து திங்கும்ல உங்களை. யார? உங்களை என்னைய இல்ல குயில் கூகும். மயில் குயில் கூகும். எப்படி கூகும் தெரியுமா? குயில் எப்படி கூகும் தெரியுமா? எப்படி? அப்படித்தான் கூகும். அடுத்து ஐந்து அறிவு படுத்த சிவனது. ஐந்து அறிவுறுத்து. ஆ. யானை புலி சிங்கம் கரடி புடிச்சிருச்சு. என்னடா கூறுகிறாய்? யானை புலி சிங்கம் கரடி புடிச்சிருச்சு. ஏண்டா கையை அப்படி வைக்கிற? பயமா இருக்கு. நீங்க ஓயாம அடியிலே பிடிக்கிறீங்களா? அப்படி சார் அப்படி சார். பிடிச்சல் நக்க ஏய் எதற்கு யானை இறைச்சி கொடுக்கும். இறைச்சி கொடுக்கும். மனிதர்கள் சாப்பிடுவதற்கு. ஆறு அறிவு படைத்த சிவனது. மானிட்டர் ரம்மு கோட்டு பீர் பிராந்தி கொக்கா மக்கா. தண்ணி அடிச்சுட்டு வா. என்னடா கூறினாய்? ஆறரை படுத்து தானே கேட்டீங்க. மானிட்டர் ரம்மு கோட்டு பீர் பிராந்தி கொக்கா மக்கா. ஏண்டா இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பேரை சொல்லுவீங்களா? இப்படி சிறு குழந்தைகள்கிட்ட ரம்மு கோட்டுன்னு சொல்றதுனால எல்லாம் உருவாகுது. நீங்க வரவே கூடாது வாயில. நீங்க குடிக்கிறது. அதை கூறக்கூடாது. ரம்மு கோட்டெல்லாம் கிடையாது. ஆரோக்கிய பெற்ற ஜீவன். மனிதர்கள் எத்தனை வகை வேணும்? மனிதர்கள் இரண்டு வகை. ஆமா. ஒன்று ஆஞ்சாதி பொஞ்சாதி. ஆஞ்சாதி பொஞ்சாதி. என்னடா பெஞ்சாதி? என்ன கூறினாய்? பெண்ணா? பெண் பெண் என்று கூறியவுடன் எனக்கு கோபம் அதிகரிக்கிறதா? ஓபன். கண்டிப்பாக பெண் வேணும். உங்களுக்கு பெண் தான் வேணும். நான் போய் கூட்டு வருவேன். நான் போயிட்டு கூட்டு வருவேன். நான் அழைத்து வா என்று கூறினேன். நான் போய் கூட்டு வருவேன். நான் போயிட்டு கூட்டு வருவேன். இரண்டும் ஒரே. சென்று செய்தியை எடுத்துரைத்து அப்படியா அழைத்து வா. இதுக்கு பேர் என்ன? இது பிரி. ஆமா. இது ஒண்ணு ஆட்டோக்கார பிரி, 2 பெட்டிக்கார பிரி, ஆமா, 3
மிருதங்காரரி. ஆமா. இது 4. ஆமா. ஏம்பிரி. சரி. இது 5. ஆமா. ஊம்பிரியா? உங்க பிரியாணி கேட்டீங்க சொன்னா. அப்படி கேட்கறேன். உங்க பூம்புரியானா? இல்ல இல்ல உங்க பிரியாணி கேட்டேன். ஏய் ஓய், நான் யார்? நீங்க தான் கடவுள். எனக்கு எப்படி பேசுறேன்? உங்களோட மரியாதை பணிவோடு பேசுறேன். பணியோடு பேசுறேன். என்ன சொல்ற? பணியோடு பேசுறேன். அப்போ உங்களை விருந்தும் சென்று அழைத்து வா. விருந்து ஆச்சு. என்னை அழைத்து வா.